அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் அட்மிஷனை பற்றினது, அதாவது கம்ப்ளீட் வெட்டனரி எஜுகேஷன் பற்றின வீடியோவில் போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நமக்கு டவுட் என்னென்னா, சிலபஸ்ஸு சப்ஜெக்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் விளக்கம் கொடுக்க சொல்லி இந்த வீடியோவில் எம்எஸ்விஇ 2016 ரூல்ஸ் படி என்ன இருக்குது அப்படின்றத கவர் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் முழு விளக்கம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த எம்எஸ்விஇ 2016 ரூல்ஸு அந்த ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கான சப்ஜெக்ட்ஸு இது தாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் இது அந்த எம்ஏஎஸ்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸு செக்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா முழு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன, சிலபஸ் எல்லாம் முழு விவரமும் அதில் இருக்குது பாருங்களேன். சரி, நான் ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுகளை வெட்டனரி அனாட்டமி, வெட்டனரி பிசியாலஜி, வெட்டனரி பயோகெமிஸ்ட்ரி, பார்மகாலஜி அண்ட் டாக்சிகாலஜி, அப்புறம் பாராசிட்டாலஜி, மைக்ரோபயாலஜி, பாத்தாலஜி, பப்ளிக் ஹெல்த் அண்டு எபிடெமாலஜி அண்ட் அனிமல் நியூட்ரிஷன், அனிமல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி, வெட்டனரி கைனகாலஜி அண்டு ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், வெட்டனரி சர்ஜரி அண்ட் ரேடியாலஜி, வெட்டனரி மெடிசின். ஸோ இதை தவிர நான் கீழே என்ன இருக்க சப்ஜெக்ட் பாருங்கள். வெட்டனரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அப்புறம் கிளினிக்கல் ப்ராக்டிசஸ், சம் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் ப்ராக்டிசஸ். இந்த மாதிரியான இதுதான் ஓவரால் சப்ஜெக்ட்ஸ் இந்த கோர்ஸில் கவர் ஆகிறது. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸினுடைய மொத்த கோர்ஸு இந்த 4.5 வருஷம் படிக்க போகிறோம், ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பு. இதில் தான் இந்த சப்ஜெக்டெல்லாம் கவர் பண்ண போகிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் பார்க்கலாம். சிலபஸ் நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக தான் கோத்ரூ பண்ணுறேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எம்எஸ்விஇ 2016 அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இன்னும் ப்ராசஸில் இருக்குது. இது ஹிந்தியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்சன் ஃபுல்லாக அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். ஹிந்திக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷனு. ஸோ இப்போ இங்கிலீஷில் நிறைய இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இல்லை ஹிந்தி படிக்கிறவங்க ஹிந்தியில் பாருங்கள், இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் பாருங்கள். ஸோ இப்போ நிறைய பேஜஸ், கிட்டத்தட்ட 175 பேஜஸ் இருக்குது. இந்த லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத விட இந்த கம்ப்ளீட் கோர்ஸு ஒவ்வொரு யூனிட் வைஸு சிலபஸ் என்ன, சப்ஜெக்ட் வைஸு அண்ட் சிலபஸ் வைஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மிக பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கோத்ரூ தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கேட்டுட்ருக்காங்க. இது இங்கிலீஷ் வெர்ஷன், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டோட்டல் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸை பார்த்தோன்னா முழு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் படிக்கணும், எப்படி கிரெடிட் சிஸ்டம், எக்ஸாம் எப்படி இருக்கும், கிரெடிட் பேசிஸு அண்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எப்படி, கோர்ஸ் டீட்டெயில், இந்த மாதிரி முழு விளக்கம் இதில் இருக்குது. இது ஜஸ்ட் லைக் தட் ப்ராஸ்பெக்டஸ் மாதிரி நினைக்காதீங்க. இந்த பிபிஎஸ்சி கோர்ஸுக்கான முழு விளக்கம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9வது பாயிண்ட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நான் இப்போ முந்தின ஸ்க்ரீனில் சொன்னேன். ஸோ இப்போ இதனுடைய சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 11ல் சிலபஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் 81 கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிரெடிட்னா என்ன, எப்படி கிரெடிட் ஒவ்வொரு செமஸ்டருக்கு பேசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முழுசாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு உபயோகமான மிக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்பி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிபிஎஸ்சி கோர்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், ஆர்வம் இருக்குது அப்படின்றப்பங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு இந்த ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இந்த தகவல் கொடுத்தீங்கன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது என்டையர் சிலபஸ்ஸு சப்ஜெக்ட்ஸ் தான் கவர் ஆகிருக்கு. மொத்தமாக பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். அதோட நம்ம சேனலில் பார்த்துட்டு மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை படித்து முடித்தவங்க, இதை பற்றின ஏதோ ஒப்பீனியன், கருத்துக்கள் எது இருந்தாலும்
கமெண்ட்ஸில் போடுங்க. நிச்சயம் மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது, மாற்றங்கள் என்ன இருக்குன்றதை இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அந்த ஃப்யூச்சரில் படிக்க போகிறவங்களுக்கு, விருப்பமாக ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ.